வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காதல் சகியே அத்தியாயம் 38. அடுத்த நாளும் நிறைய இடங்களை சுற்றி பார்த்தனர். கணவன் மனைவிக்குள் செல்ல செல்ல சீண்டல்களும் சின்ன சின்ன முத்த பரிமாற்றங்களும் இருந்தாலும் இன்னும் முழுதாக தீண்டிக் கொள்ளவில்லை. என்றைக்கும் விட அன்று அதிக உற்சாகமாய் வலம் வந்தவளை கண்ட தோழிகள் கூட கிண்டலடித்தனர். என்னடி முகம் பல்பு போட்ட மாதிரி மின்னுது, காஷ்மீர் ட்ரிப்பை ஹனிமூன் ட்ரிப்பா மாத்திட்டீங்களா? கிண்டலடித்த தோழிகளுக்கு ஒரு வெட்க புன்னகையை மட்டும் பதிலாக தந்த அவளின் பார்வை கணவனைத்தான் தேடி ஓடியது. மாணவர்களுடன் எதையோ பேசிக் கொண்டிருந்தவன் மனைவியின் பார்வையை கவனித்தாலும் இருக்கும் இடம் கருதி அமைதியாக இருந்து கொண்டான். ரொம்பவும் தான் வாத்தியாருக்கு, முணுமுணுத்தபடி உதட்டை சுளித்து கொண்டாள் அவள். மாலை வரை சுற்றியவர்கள் பிறகு குளிர் அதிகமாகவும் அறைக்குள் வந்து முடங்கினர். அறைக்குள் சென்ற கணவனை பின்தொடராமல் தோழிகளுடன் அறைக்குள் நுழைந்தாள் பைரவி. ஒரு கணம் நின்று அவளை பார்த்தவன் பிறகு ஒன்றும் பேசாமல் சென்று விட்டான். வெகுநேரம் அவள் தோழிகளுடன் அரட்டையடித்துவிட்டு இரவு உணவையும் முடித்துவிட்டு அறைக்குள் நுழையும் போது மணி 10 தொட்டது. இவள் வரும்போது அவன் கட்டிலில் கண்களை மூடி படுத்திருந்தான். குளியலறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு இரவு உடைக்கு மாறி வெளியே வந்தாள் பைரவி. விளக்கை அணைத்துவிட்டு கணவன் அருகே சென்று படுத்ததுதான் தெரியும். எப்பொழுது எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு அவளை இறுக்கி அணைத்தான், எப்பொழுது இதழ்களை வன்மையாக கவ்விக்கொண்டான் என்று இருவருக்குமே தெரியவில்லை. இதழ்களை மென்று தின்று அவளை செல்லமாக இம்சித்துவிட்டு நிமிர்ந்தவன், என்னடி புருஷன் கூட ரூம்க்கு வரணும்னு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டையடிக்க போயிட்டான் வினவியவன் ஒவ்வொரு வார்த்தையின் முடிவிலும் அவள் கழுத்து கன்னம் என்று செல்லமாக கடித்து வைக்க, ஐயோ விடுங்க, போலியாக அலறினாள் அவள். ஆமா, வந்துட்டா மட்டும் என்ன நடந்திட போகுது? நேத்து நைட்டையே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அவள் அனாயசமாய் உதடு சுளிக்க சுளித்த இதழ்களை பிடித்து கொண்டவன், இந்த லிப்ஸ் வர வர ரொம்பவும் தான் சுளிக்குது என்றவன் அதற்கு சில பல தண்டனைகளை கொடுத்து விட்டுத்தான் நிமிர்ந்தான். தன்மேல் படர்ந்திருந்தவனின் கழுத்தை வளைத்து பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவள், மாமு என்றாள் கிறக்க குரலில். மாமுவுக்கு என்னவாம்? மூக்கோடு மூக்கு உரசியவனின் கண்களில் மயக்கம். எனக்கு நீ வேணும். வெட்கத்தை விட்டு பெண்மை கேட்டுவிட அவனுக்குமே உணர்வுகளின் போராட்டம்தான். மெத்தையில் சரிந்து கிடப்பவளின் மேல் வன்மையுடன் பரவி படர்ந்து மேய்ந்து என இன்னும் இன்னும் என மேனி வேண்டியதுதான். ஆனாலும் உணர்வுகளுக்கு தடை போட்டு தயங்கி நின்றான். இப்ப வேண்டாம் பேபி, ஏற்கனவே ஒரு பேபி வந்து உன் படிப்பு பாதியில நின்று இப்பதான் நீ உன் ஸ்டடீஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்க. இதுல இன்னொரு பேபி வந்துட்டா? அதுவும் இல்லாம உன் கவனம் சிதறக்கூடாது. நம்ம ஆத்விக்குட்டியை வச்சுக்கிட்டு உன்னால படிப்புக்கு நேரம் ஒதுக்கவே முடியல. நைட் டைம் தான் படிச்சுட்டு இருக்க. இதுல என் தொல்லையும் சேர்ந்துட்டா உனக்கு ரொம்பவும் சிரமமா இருக்கும். உன் படிப்பு முடியற வரைக்கும் வேண்டாம் பேபி. அப்பட்டமான அவன் ஆண்மையின் உணர்வுகளை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இருந்தாலும் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவளுக்காக அவன் யோசித்த விதம். அவள் மீண்டும் மீண்டும் அவன் காதலின் முன் மண்டியிட்டாள். இன்றல்ல, முதலிலிருந்தே அவன் அப்படித்தான். காதலிக்கும் காலங்களில் கூட படிப்பில் கவனம் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக முத்தமிடக்கூட நெருங்காதவன். கணவன் கூறியதைப் போல் இது படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் என அவள் மூளையும் அறிவுறுத்த அதற்கு மேல் கணவனின் உணர்வுகளை சோதிக்காமல் விலகி படுத்துவிட்டாள். இருவரும் கணவன் மனைவியாக காதலித்தார்கள், ஆனால் தொட்டுக்கொள்ளவில்லை. கட்டிக்கொண்டார்கள், ஆனால் எல்லைகளை மீறவில்லை. காஷ்மீர் பயணம் முடிந்து வீடும் திரும்பிவிட்டார்கள். தன்னை கண்டவுடன் தத்தி தத்தி ஓடி வந்த குழந்தையை அள்ளி எடுத்து கொஞ்சிக் கொண்டாள் பைரவி. என் செல்லம், அம்மா மிஸ்யூடா பட்டு. முத்தம் வைத்து கொஞ்சியவளின் கன்னத்தை எச்சிலாக்கிய பிள்ளை அம்மா என்று மழலை மொழியில் என்னவோ பேசியது. ரூம்க்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுமா பைரவி? 5 நாளாக புட்டிப்பால் தான் குடிச்சா. நான் சொன்ன மாதிரி பால் கட்டாமல் பார்த்துக்கிட்டேயல்ல? ஹேமாவதி மெதுவாக வினவ, தலையாட்டியபடியே குழந்தையை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். குளித்துவிட்டு வந்து குழந்தைக்கு பால் புகட்டும் போதுதான் பெரும் நிம்மதியே வந்தது. வந்ததிலிருந்து மனைவியை சுற்றி சுற்றி வந்த மகனை பெற்றோர்கள் இருவரும் கவனித்து கொண்டுதான் இருந்தனர். என்னாச்சு? ஹேமாவதி ஆத்ரேயனை சுட்டிக்காட்டி மருமகளிடம் ஜாடையாய் வினவ, முகம் சிவக்க தலையை குனிந்து கொண்ட மருமகளின் கண்ண சிகப்பே அவருக்கு நிலைமையை எடுத்துரைக்க மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து கொண்டார். வழக்கம் போல் செல்ல செல்ல தீண்டல்களால் அவர்களது வாழ்க்கை அழகாகிக் கொண்டே சென்றது. அன்று மாலை கல்லூரி விட்டு வந்த பைரவி தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த தலைப்பு செய்தியை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் நின்றுவிட்டாள். புஷ்பகா விமான நிறுவனத்தைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் விமானம் ஏதோ இயந்திர கோளாறு காரணமாக வானிலேயே வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. தரை இறங்குவதில் சிக்கல் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதிலுள்ள 242 பயணிகளின் உயிர் என்னாகுமோ தெரியவில்லை. ஹைதராபாத் விமான நிலையமே பரபரப்பில் மூழ்கியுள்ளது.
அந்த செய்தி வாசிப்பாளர் ஏற்ற இறக்கங்களுடன் செய்தியை வாசிக்க கேட்டுக்கொண்டிருந்த பைரவிக்கு 1000 இடிகள் தலைமேல் விழுந்ததைப் போல் ஒரு உணர்வு. ஏனெனில் அந்த விமானத்தை இயக்கிக் கொண்டிருப்பது அவளுடைய காதல் கணவன் ஆத்ரேயன். அவளுக்கு மட்டுமல்ல, அங்கு நின்று கொண்டிருந்த ஹேமாவதிக்குமே பேரதிர்ச்சிதான். இதை போன்று நிறைய சூழ்நிலைகளை மகன் எதிர்கொண்டு வந்திருக்கிறான் என்று அறிவு கூறினாலும் பெற்ற மனம் பதறி தவித்தது. அத்தை, இப்பவே ஏர்போர்ட்டுக்கு போகலாம். சட்டென்று வழிந்துவிட்ட கண்ணீரை அவசரமாக துடைத்தவள் கீழே விளையாடி கொண்டிருந்த குழந்தையை எடுத்து வேலை செய்யும் பெண்மணியிடம் கொடுத்து பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு இருவரும் காரில் விமான நிலையத்திற்கு விரைந்தனர். கண்ணாடி தடுப்புக்கு அந்த பக்கம் நின்று பதட்டத்துடன் வானில் வட்டமிடும் விமானத்தை பார்த்து கொண்டிருந்தார் யோகிந்தர். உள்ளே இருப்பது அத்தனை மக்களின் உயிர். அவர்களுள் தன் செல்வ புதல்வனும் ஒருவன் என்ற எண்ணம் அவருக்குள் சிறு பயத்தை விளைவித்தது. மாமா, என்னாச்சு? பதறியபடி ஓடி வந்த மருமகளையும் மனைவியையும் கவனித்தவர் தன் பயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மெலிதாக புன்னகைத்தார். பெரிய பிரச்சனை இல்லைம்மா. இதைவிட பெரிய பிரச்சனைகளையெல்லாம் ஆத்ரேயன் சமாளிச்சிருக்கிறான். பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாதே என்று தேற்றினார். அது சற்று பெரிய பிரச்சனைதான். விமானம் தரையிறங்கும் நிலையில் விமானத்தின் முன் டயர்கள் இல்லை. அவை எதிர் திசையில் திரும்பியிருக்கின்றன. இந்த நிலையில் விமானத்தை தரையிறக்கினால் அந்த முன்பக்க சக்கரங்கள் ஓடுதளத்தில் உராய்ந்து தீப்பற்றி கொள்ளும். விமானத்தை பற்றியோ உள்ளிருக்கும் மனிதர்களை பற்றியோ எதுவும் நிச்சயமாக கூறிவிட முடியாது. இந்த நிலையில்தான் விமானத்தை தரையிறக்கும் சமயத்தில் அதை தெரிந்து கொண்ட ஆத்ரேயன் அதை தரையிறக்காமல் வானத்திலேயே வட்டமிட்டு கொண்டிருந்தான். கீழிருந்த அனைவரது கண்களும் மேலே வட்டமிட்டு கொண்டிருந்த விமானத்தின் மேல்தான் இருந்தது. எத்தனை உறவினர்கள், எத்தனை நட்புகள்! ஒவ்வொருவரின் முகங்களிலும் தீவிரமான பிரார்த்தனைகள். மிஸ்டர் ஆத்ரேயன், கேன் யூ ஹியர் மீ? கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அதிகாரிகளின் குரல் ஒலிக்க, யா கைஸ், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். என் பின்னாடி இருக்கிற 242 பயணிகளுடைய உயிருக்கும் இந்த ஆத்ரேயன் பொறுப்பு. வழக்கம் போல் குறும்பு புன்னகையை சிந்தின அவனது உதடுகள். எஸ் ஆத்ரேயன், எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. வி நோ யூ கேன் டூ இட். அந்த அதிகாரிகளும் இறுக்கம் மறைந்து புன்னகைத்தனர். அவர்களுக்கும் தெரியுமல்லவா, அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் உதிர்ந்துவிட்டால் நிச்சயம் அவன் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு விடுவான் என்று. வட்டமிட்டு சுற்றிய விமானம் எரிபொருள் தீரும் தருவாயில் தரையிறங்கியது. அனைவரது கண்களும் பின்னோக்கி திரும்பியிருந்த முன்பக்க சக்கரங்களின் மீதே இருக்க, வேகமாக தரையிறங்கிய விமானத்தின் முன்பக்க டயர்கள் கீழே ஓடுதளத்தில் பதியவே இல்லை. லாவகமாக டயர் உராயாமல் விமானத்தை தரையிறக்கியவன் மெல்ல மெல்ல அதன் வேகத்தை குறைத்து நிற்கும் ஓரத்தில்தான் டயர்களை ஓடுதளத்தில் உராய விட்டான். தீப்பற்றி எரியப் போகிறது என்று திக் மனதுடன் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க வெற்றிகரமாக அந்த விமானம் தரையிறங்கி நின்றது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இறக்கப்பட்டனர். ஐ நோ பேபி, யூ கேன் டூ இட். விமானத்தை விட்டு இறங்கி அதை தட்டி கொடுத்தவனின் கண்களில் அவ்வளவு காதல். அது அந்த உயிருள்ள இயந்திர பறவைகளின் மேல் அவன் கொண்ட தீரா காதல். சக ஊழியர்கள், அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் என அனைவரும் அவனை சூழ்ந்து கொள்ள எப்படியோ பதிலளித்து வெளியே வந்தவனின் பார்வை பயத்துடனும் பதட்டத்துடனும் தன்னையே பார்த்து கொண்டிருந்த மனைவியின் மீது விழுந்தது. வா! இரு கரங்களையும் நீட்டி கண்ணசைவால் அவன் அழைக்க, அடுத்த நொடி ஓடிப்போய் அவன் மார்பில் விழுந்திருந்தாள் அவனது கண்ணாட்டி. தேம்பி தேம்பி அப்படியொரு அழுகை. அவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் மிக அதிகமாக பாதிக்கப்பட போவது அவள் மட்டும்தானே. அவனால் மட்டும் காதல் மனைவியை அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிட முடியுமா என்ன? ஒண்ணுமில்லடா, ஐம் சேஃப். இதமாய் அணைத்து கொண்டவன் முதுகை நீவி கொடுத்து அவளை சமாதானப்படுத்தினான். ஹேமாவதியுமே கண்கள் கலங்க மகனை அணைத்து கொண்டார். ஓரமாய் நின்று சிறு புன்னகையுடன் இதை பார்த்து கொண்டிருந்த தந்தையை நோக்கியவன், டேட், நம்ம ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையா? அம்மாவுக்கும் உங்கள் மருமகளுக்கும் ஆறுதல் சொல்லுங்க. கண் சிமிட்டி அவன் கூற, ஹேமாவதியும் பைரவியும் கண்ணை துடைத்து கொண்டு சிரித்தபடியே விலகினர். வீடு வரும் வரை கணவனை விட்டு அகலவில்லை பைரவி. பேபி, அம்மா அப்பா இருக்காங்க. சங்கடத்துடன் அவன் விளக்கிய போதும் கூட தலையாட்டியவள் கோழிக்குஞ்சு போல் அவனுடன் தான் ஒன்றிக்கொண்டாள். பரவாயில்லை, இருக்கட்டும். நீ பைரவியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஆத்விக்குட்டி தேடுவா. நான் அம்மாவை கூட்டிட்டு வர்றேன். யோகிந்தர் கூறவும் மனைவியை அழைத்து கொண்டு காரில் ஏறினான் ஆத்ரேயன். அன்று முழுவதுமே ஒருவித யோசனையுடன் மௌனமாகத்தான் நாளை கழித்தாள் பைரவி. தன்னவனுக்கு என்னவாகுமோ ஏதாகுமோ என்று ஒவ்வொரு நொடியையும் பதட்டத்துடனும் பயத்துடனும் கடந்து வந்த நிலை, அதை அவளால் மறக்க முடியவில்லை. இந்த வேளையில் இது சகஜம் என்பதையும் அவள் நன்கு அறிவாள். அவள் படித்து கொண்டிருக்கும் துறையும் அதுதானே. இருந்தும் கணவனுக்கு ஆபத்து என்றதும் பயம் வந்து ஒட்டிக்கொண்டது. பைரவி, இந்த ப்ரொஃபஷனில் நாம் பயப்படவே கூடாது. படிக்கிற உனக்கு தெரியாதா? ஈஸியாக அனைத்தையும் கடந்து வர பழகு. வீட்டிற்கு வந்தும் தெரியாமல் இருந்த மனைவிக்கு அறிவுரை வழங்கியவன் குழந்தையை எடுத்துக்கொண்டு மாடியேறிவிட்டான்.